பொதுவாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா கேப்டன் பிரான் கோர்ட் சீன். இது கோர்ட் சீனு வந்து லெங்க்த்தாக இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணணும்னு பல பேர் சொல்லும்போது எனக்கு திக்குங்கும் ரிலீஸுக்கு முன்னால். ஏன்னா எழுதுனது நம்ம ஒரே ஒரு ஆள், அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். படம் அப்படி ரிலீஸ் ஆகணும், அவன் ஆடியன்ஸு ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் தூக்குறதான்னு. தெலுங்கு ரைட்ஸ் ஒருத்தர் நரசா ரெட்டின்னு ஒருத்தர் வாங்கியிருந்தார். அவர் வந்தார், சார் கோர்ட் சீன் ரொம்ப லெங்க்த்து சார், தூக்கிடுறேன் சார்னார். எதுக்குன்னாரு, எங்கள் ஹீரோ சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா அவங்க ஏதாவது பேசினாவே உட்கார மாட்டாங்க சார் இவ்வளோ லெங்க்த்தை. விஜயகாந்த் சார் பேசுனா. அப்போ அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள், ஆடியன்ஸ் எந்திரிச்சிட்டாங்கன்னா வாங்க நாங்கள் கட் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்களாக கட் பண்ணிங்கன்னா அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த காம்பவுண்டுக்குள்ளே வராதிங்கன்னார். ஆக எனக்கு உறுதியாக இருந்த ஒருத்தர் இப்ராஹிம் ராவுத்தர். அதே மாதிரி அந்த கோர்ட் சீனுக்கு முன்னால் எந்திரிப்பாங்க எல்லோரும், ஆக்ஷன் பிளாக் முடிஞ்சதும் அப்படி எப்படி உட்கார ஆரம்பித்தவங்க கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோர்ட் சீனு இந்த படத்துக்கே வேறு கலர் கொடுத்துருச்சுட்டாங்க.